ரஜினி அவங்க ஒய்ஃப் வந்து இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது அடுத்தபடியே கட்சியாக மாறுமா, இல்லை இயக்கத்தோட எப்பயும் போல் நின்றுமா? அவர் கட்சி ஆரம்பிச்சே கை விட்டுட்டாப்புல. கட்சி ஆரம்பித்தார், கட்சி ஆரம்பித்து வேணான்னு தூக்கி போட்டு விட்டாப்புல. முதல்ல அது இல்லாமல் ஒரு ரசிகர் மன்றத்துலேருந்து வேற சொல்லியிருக்காங்க, ரஜினிகாந்த் பேரை யூஸ் பண்ணக்கூடாது, ரஜினிகாந்த் ஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாதுலாம் நிறைய சொல்லிட்டு வராங்க. அந்த இயக்கம் வந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் தைரியமாக அரசியல் களத்தில் இறங்குறதுக்கான பக்குவம் இன்னமும் அவருக்கு வரவில்லைன்றதை நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் எதிர்த்துக்கிட்டு நின்னாப்புல அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோ இல்லை அந்த ஒரு தைரியமோ திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இல்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது அவன் போடுறதுனால ரஜினிகாந்த் ஃபேன்ஸ்லாம் அஃபெண்ட் ஆகிறதுலாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் வந்து பாஞ்சிக்கிட்டுலாம் வர தேவையில்லை. ஆனால் அதுதான் உண்மை. அவர்கள் ரிஸ்கே எடுக்காமல் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஃபெயிலியரான ஒரு மாடல். நான் ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு வந்து வெற்றி கிடச்சிடணும்னு நினைக்கிறது வந்து அது எப்படி நான் பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. அவர் ரிஸ்க் எடுக்க மாட்டார், யாரை பற்றி டைரக்டாக சிஎம்மாக போய் உட்காந்துக்கணும்னு நினைக்கிறார், டேரெக்டாக சிஎம்மாக போய் உட்காரணும்னு நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. யாரை பற்றி ஏற்று பேசாமல் எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக பேசிக்கிட்டு ஒருத்தர் எப்படி அரசியல் பண்ண முடியும்? யாராவது ஒருத்தர் எதிர்த்து பேசணும்ல. கண்டிப்பாக சார், எதுக்கு பேசணும், எதுக்கு போட்டியிடணும், அரசியல் எதிர்த்து போட்டிடணும். நான் எதை பற்றியும் போட்டிடாமல் நான் அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பேன். நான் யாரையும் நான் வந்து சண்டை போட மாட்டேன், யாரோடையும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு நான் வந்து ஒருத்தர் வந்து நின்னார்னா அவர் எப்படி ஜெயிப்பார் அரசியலில்? ஓரளவில் அவருக்கு பல வாய்ப்புகள் வந்துட்டு பல வாய்ப்புகள் போயிடுச்சு. மக்கள் நம்புற தயாராக இல்லை. இப்போ நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் நான் திருப்பி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார்னா அவர் மரியாதை இன்னமும் ஏற்கனவே கம்மியாயிருச்சு கம்பேரிட்டிவ்லி. ஓகேங்களா? இன்னும் கம்மி பண்ணி பார்ப்பல. ரஜினிகாந்த் அரசியல் நான் திருப்பி நிற்க போகிறேன்னா இன்னும் மக்கள்லாம் லூசு போயிருங்களா? முதல்ல வரட்டு கட்சி ஆரம்பிச்சிங்க, அப்புறம் வேணான்னு சொன்னீங்க, அப்புறம் திருப்பி நான் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றீங்க. இதெல்லாம் பார்க்கறது வந்து மக்கள்லாம் என்ன என்ன முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது உங்களுக்கே ஒரு நிரந்தரமான ஒரு மைண்ட் செட் இல்லையே. திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் இல்லையே. வரணுமா வரக்கூடாதுன்ற ஒரு முடிவெடுக்கவே அவரால் முடியலையே. அப்படி இருக்க ஒரு இயக்கம் எப்படி உருப்படும்ன்றது என் கேள்வி. அந்த இயக்கம் எப்படி உருப்படும்? அவர் வருவேன்பீங்க, அப்புறம் வரமாட்டேன்பீங்க, அப்புறம் இல்லை அவர் வந்துட்டார் அதனால நான் வருவேன்பீங்க. இதெல்லாம் என்னங்க சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை பார்க்குறப்ப என்னது ரஜினிகாந்த் ஒரு உச்சக்கட்ட ஒரு நடிகர், அவர் கூட இருக்கவங்க அவங்க மனைவிலாம் இப்படிலாம் பேசுவது எனக்கு வந்து ஒரு நகைச்சுவையாக இருக்குது. முதல்வர் வந்துட்டாப்புல சி ஜோசப் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் அசிங்கப்பட்டுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஏற்றுக்கிட்டு எவ்வளோ அவமானங்கள் பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காப்புல. இவர் அவமானமே படாமல் நான் நிற்கணும், அரசியலில் வந்து நான் நிற்பேன், எல்லாரும் மக்கள் என்னை ஓட்டு போட்டு சிஎம் ஆகணும்னு நினச்சேன்னா எப்படி நினைக்க முடியும்? ஒரு அரசியல்னா ஒரு எதிரி வேணாமா? ஒரு சண்டை போட மாட்டாங்களா? சண்டை போடாமலே நீங்கள் வந்து ஜெயிச்சிடணுமா? என்ன மக்கள் இயக்கம் அவங்க? அந்த இயக்கத்தோட நோக்கம் என்ன?